ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போற ரீடிங் யாருடையது அப்படின்னா, எர்த் சைன் எலிமெண்ட்ஸ். நீங்க ரிஷப ராசி, கன்னி ராசி, மகர ராசியா இருக்கீங்க, லக்னமா இருக்கீங்க அப்படின்னா, இந்த ரீடிங் நீங்க பார்க்கலாம். இந்த மாசம் அதாவது ஜூலை மந்த் ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு என்ன யூனிவர்ஸ் கைடன்ஸ் குடுக்க போறாங்க அப்படின்னு தான் இந்த ரீடிங். ஸோ 2 செட் ஆஃப் பைல்ஸ் நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டேங்க. ஸோ பைல் 1 கிரீன் கலர் ஃப்ளவர் பாட், பைல் 1, பைல் 2 பர்பிள் கலர் ஃப்ளவர். ஸோ உங்களுக்கு இன்ட்யூட்டிவ் படி எது தோணுதோ அது அவங்களுடைய பெர்ஃபெக்ட் ரீடிங்காக இருக்கும். பைல் 1 க்ரீன் கலர் ஃப்ளவர் பாட் அண்ட் பைல் 2 பர்பிள் கலர் ஃப்ளவர். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பைல் 1 போயிடலாம். பைல் 1 இந்த க்ரீன் கலர் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்குரிய ரீடிங். ஸோ இந்த தடவை உங்களுக்கு ஸ்டார் கோட்ஸ் டெக்லேருந்து 2 கார்டு உங்களுக்கு வந்திருக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு கார்டு ஜெமினை, செகண்ட் கார்டு ரூட் இமம் கோலி. ஆன்சரிங் த கால், creativity. ஓகே, பெஸ்ட் மசிவ். ஃபைனலாக 8 ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஸோ உங்களுடைய கார்ட்ஸ் பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா, உங்களுடைய ரீடிங் ஸோ பாசிட்டிவான எனர்ஜி தான் எனக்கு தெரியுது. ஃபஸ்ட்டு உங்களுக்கு நீங்கள் மிஸ் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி லெவல் ரைஸ் ஆகிருக்கு. நீங்கள் பண்ணுற விஷயத்துக்கு, நீங்கள் முயற்சி எடுக்கிற விஷயத்துக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் அப்படின்றது உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ உங்களுடைய எனர்ஜி எப்படி இருக்குன்னா, உங்கள் ஃபேமிலி க்ரோத்தில், உங்களுடைய பென்டக்கிள் சைடில், உங்களுடைய கெரியரில், உங்களுடைய ஒர்க்கிங்கில், ஸோ அதில் தான் ஒரு கான்சன்ட்ரேஷன் அதிகமாக தெரியுது. சிலருக்கு சேவிங்ஸ், சிலருக்கு வீடு வாங்குறது இருக்கலாம், சிலருக்கு மேரேஜ், உங்கள் பசங்களுக்காக மேரேஜ் இல்லை மேல் படிப்பு படிக்கிறது, அந்த மாதிரி ஒரு செலவுகள், அதாவது சுப விரயம் தான் நான் சொல்லுவேன். நல்ல விஷயத்துக்காக ஒரு இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. உங்கள் லைஃப்பில் ஒரு புது முயற்சிகள் நீங்கள் பண்ண போகிறீங்க. அது ஒரு ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு ஒரு ஹெவியாக ஒர்க் பண்ணுறது, இல்லை ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுறது, இல்லை எப்படி அதுக்குரிய ஒரு இம்ப்ளிமெண்டேஷன், அது எப்படி அந்த ஐடியா எப்படி நீங்கள் கொண்டு வர்றது, இந்த பிஸ்னஸில் இருக்கலாம், உங்களுடைய ஒர்க்கிங்கில் இருக்கலாம். பட் ஓவரால் உங்களுடைய ஐடென்டிட்டி நீங்கள் ப்ரூவ் பண்ண போகிறீங்க. ஏன்னா ரூட் கார்டு உங்களுக்கு வந்திருக்கு. அதே மாதிரி ஜெமினி வரும்போது உங்களுடைய ஒரு ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கலாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம், அதாவது இது உங்களுக்காக, உங்கள் பசங்களுக்காக ஒரு ஸ்கீம்ஸ் இருக்கலாம், இல்லை ஒரு சேவிங்ஸ் இருக்கலாம், ஒரு டெபாசிட் இருக்கலாம். அந்த மாதிரிலாம் ஒரு ஐடியா தெரியுது. ஜுவல்ஸ் வாங்குறதா இருக்கலாம். சம்திங் ஒரு நல்ல விஷயங்களுக்காக உங்களுடைய மணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. அதே மாதிரி ஒரு ரிட்டர்ன் அப்படின்றதும் நீங்கள் பெற போகிறீங்க. அந்த அப்ரிசியேஷன் மூலியமாகவும், சொசைட்டி மூலிமா ஒரு அங்கீகாரமாகவும். ஸோ மக்கள் முன்னாடி நீங்கள் உங்கள் பசங்களுக்காக ஒரு நீங்கள் பேரண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு மேரேஜ் பண்ணுறது, அந்த மாதிரியெல்லாம் ஒரு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா பண்ணுறதுக்கும், இல்லை அந்த விஷயம் நடத்துறதுக்கும் அந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ உங்களை அதாவது முன்னாடி அந்த மாதிரி இல்லை அப்படின்னாலும் இப்போ உங்களுக்கு அந்த அந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு அது க்ரியேட் ஆகிருக்கு. முன்னாடி அப்படின்றது நீங்கள் கஷ்டப்பட்டுருக்கிறத தான் அவங்க பார்த்துருப்பாங்க. இப்போ அந்த பலன் நீங்கள் கொடுக்க போகிறீங்க, அது காட்ட போகிறீங்க. அந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ சிலருக்கு இங்கே மெயினாக இங்கே எமோஷ்னல் சைட் விட உங்களுடைய ஒரு ஃப்யூச்சர் க்ரோத்தில் தெரியுது. ஸோ அதே மாதிரி சில விஷயங்கள் அக்செப்டன்ஸ் அப்படின்றது லைஃப்பில் நடக்கிற விஷயத்துக்கு அக்செப்டன்ஸ் அப்படின்னு தெரியுது. மெயினாக உங்களுடைய பென்டக்கிள் சைடில் க்ரோத் பண்ணணும், ஒரு ஸ்டாண்ட் நிற்கணும் அப்படின்ற மாதிரி தான். ஒரு படிக்கிறதா இருக்கலாம், இல்லை அந்த மாதிரி ஒரு ஐடியா, பிளானிங், ப்ராசஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஓவரால் உங்களுடைய கார்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடி. அதில் ஒரு அந்த போராடுறதுக்கு ரெடி. ஸோ எதுக்கு அப்படின்னா உங்களுடைய ஃப்யூச்சருக்காக, உங்கள் லைஃப்காக, உங்கள் ஃபேமிலிக்காக அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜி தான். அதே மாதிரி அதாவது நீங்கள் இந்த கார்டு எதுக்கு வந்திருக்கு அப்படின்னா, முன்னாடி நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற அந்த கிஃப்ட்ஸாக இருக்கட்டும், அந்த ஸ்கில்ஸாக இருக்கட்டும், நீங்கள் யூஸ் பண்ணாமல், அதாவது உங்களுக்கே ஒரு
பண்ணலாமா வேணாமா அப்படின்ற ஒரு ஹெசிடேஷன், இல்லை வந்து பண்ணால் அங்கே வந்து ஒரு அப்ரிஷியேஷன் இருக்குமா, அந்த மாதிரிலாம் யோசிச்சிருப்பீங்க. பட் இப்போ எப்படி இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து மற்றவங்களுடைய சப்போர்ட் இருக்கா இல்லையோ, உங்கள் மனசு தோணுதா, உங்களுக்கு அதில் ட்ரஸ்ட் இருக்கா, அதை மட்டும் நினச்சிட்டு யூனிவர்ஸ் மேலே ட்ரஸ்ட் வச்சுட்டு அந்த ஸ்டெப்பை நீங்கள் எடுக்க போகிறீங்க. அந்த ஒரு உங்களுடைய வியூ அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ அதனால் அங்கே வந்து ஒரு சக்ஸஸ் நீங்கள் கொண்டு வர போகிறீங்க. உங்களுடைய முயற்சி வந்து திருவினையாக்க போகிறீங்க, அதை நான் சொல்லுவேன். ஸோ ஓவரால் நீங்கள் பண்ணுற விஷயம் சக்ஸஸ் ஆக போகுது. அதே மாதிரி ஆன்சரிங் கால் அப்படின்றது வரும்போது கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற விஷயம் நடக்க போகுது. இது யூனிவர்ஸோட ஒரு ப்ராமிஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு கொடுக்குற ப்ராமிஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வந்து வரப்போகுதுங்க. நீங்கள் அந்த கால் அட்டென்ட் பண்ண போகிறீங்க. அந்த ஆன்சர் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. அந்த சொல்யூஷன் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜி தான். ஸோ ஓவரால் ரொம்ப நல்லா இருக்குது. பசங்களுக்கும் சரி, நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலியில் இருக்கீங்கனாலும் சரி, ஒரு கேரியர் வைஸ் உங்களுடைய க்ரோத் அப்படின்னாலும் சரி, ஓவரால் பாசிட்டிவான எனர்ஜி தான். ஓகே, ஸோ தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஃபைல் 2 இந்த பர்பிள் கலர் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்குரிய ஒரு ரீடிங். ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு கார்டு வந்து 2 of Pentacles. செகண்ட் கார்டு வந்து எம்ப்ரேஸ் எ பாசிட்டிவ் அவுட்லுக், சீக் சொல்யூஷன் நாட் ப்ராப்ளம்ஸ். ஸோ செகண்ட் மகாதேவ் கார்ட்லேருந்து இந்த கார்டு உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ தேர்ட் கார்டு வந்து ஸ்வெட் லாட்ஜ். ஸோ கொஞ்சம் ஒரு மீடியமான வைப்பாக தான் உங்களுடைய கார்ட்ஸ் பார்க்கும்போது தெரியுது. சரண்டர். உங்களுக்கும் வந்து ஸ்டார் கோட்ஸ் டெக்லேருந்து 2 கார்ட்ஸ் வந்திருக்கு. செகண்ட் ஹவுஸ் அண்டு டவுரஸ் வந்திருக்கு. உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ உங்களுடைய கரண்ட் சுச்சுவேஷன் பார்க்கும்போது சிலருக்கு வந்து மணி வைஸில் ஒரு ப்ராப்ளம், சிலருக்கு வந்து ஃபேமிலி சுச்சுவேஷன் ஏதோ ஒரு ப்ராப்ளம். அது வந்து பெருசாக எனக்கு இல்லை, ஆனால் இருக்குது. மீடியமாகச்சு அதை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. பட் அதுவே உங்களால் வந்து மேனேஜ் பண்ண முடியல. ஒரு மாதிரி ஒரு மனசு வந்து ஆல்ரெடி இருக்கிற ப்ராப்ளமில் அதுதான் வந்து உங்களுடைய நெகட்டிவில் தான் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்க. அதனால தான் இந்த கார்டு வந்திருக்கு. என்ன அப்படின்னா பாசிட்டிவ் எனர்ஜியில் வாங்க, இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஷிஃப்டிங் பண்ணும் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. அதே மாதிரி வந்து சில விஷயங்களுக்கு வந்து சரண்டர் கொடுத்துருங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்லேருந்து வெளியே வரணும் அப்படின்னா சில விஷயத்துக்கு நீங்கள் சரண்டர் கொடுத்தா தான் உங்களால் வெளியே வர முடியும். அதே மாதிரி வந்து இங்கே செகண்ட் ஹவுஸ் கான்சன்ட்ரேட் பண்ண சொல்லியிருக்காங்க உங்களுக்கு. செகண்ட் ஹவுஸ் அப்படின்றது வந்து உங்களுடைய ஃபேமிலி, உங்களுடைய ரிலேஷன்ஷிப், உங்களுடைய மணி வைஸ், அதே மாதிரி நீங்கள் என்ன பேசுகிறீங்க, எதை பற்றி யோசிக்கிறீங்க, ஸோ என்ன நீங்கள் வந்து ப்ராசஸ் பண்ண போகிறீங்க, அதுக்குள்ளே ஒரு பிளானிங் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ ஆல்ரெடி நடந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு தான் நீங்கள் இப்போ வந்து இன்னும் ஒரு ப்ரெசண்ட்டில் அதுக்கு வந்து பதில் இல்லாமல் இருக்கலாம், இல்லை என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு பயம் கூட இருக்கலாம். ஸோ சிலருக்கு மணி அப்படின்ற மாதிரி இருக்குங்க. ஓகே, ஏன்னா இங்கே 2 of Pentacles வந்துருக்கு. சுச்சுவேஷன் வந்து ஒரு பேலன்ஸ் இல்லாமல் தான் இருக்குது, இம்பேலன்ஸில் தான் இருக்குது. பட் அதையும் நினச்சிட்டு நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஃபர்தராக எப்படி ஒரு மூவ்மெண்ட் கிடைக்கும், எப்படி நீங்கள் ஃபார்வர்டில் போவீங்க, அதுதான் வந்து சொல்கிறாங்க. ஸோ இங்கே ஸ்வெட் லாட்ஜ் வரும்போது இங்கே என்ன மீனிங் வருது அப்படின்னா, இது என்ன அப்படின்னா உங்களுக்கு பாஸ்ட் சுச்சுவேஷன் தாங்க. இது வந்து என்ன, உங்களுக்கு வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம், சிலருக்கு வந்து ஒரு ரிலேட்டிவ்ஸ் மூலயமா இருக்கலாம், இல்லை சிலருக்கு கெரியரில் நீங்கள் ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இல்லை, அங்கே சப்போர்ட்டிவாக இல்லை, ஆனால் நீங்கள் வந்து அங்கே ஒரு கொடுத்துருக்கீங்க, அந்த ரிட்டன் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கல அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு இருக்குது. இது வந்து நினச்சி அங்கே வந்து நீங்கள் வருத்தப்படும் போது இது வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆக போகிறதில்ல. நீங்கள் வந்து சட்டன் ஷிஃப்ட் பண்ணும்போது, சேஞ்ச் ஆகும்போது, உங்களோட எனர்ஜி வந்து கொஞ்சம் அந்த லெவல் சேஞ்ச் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஒரு வரும். ஏன்னா வந்து இதனால எந்த யூஸும் இல்லை, உங்களுக்கு வந்து ஒரு ஃபேவராக இல்லை அப்படின்ற மாதிரி தான். ஸோ அதை நினச்சிட்டே நீங்கள் இருக்கும்போது அங்கே வந்து ஒரு நல்ல பலன் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்காது. ஓகே, ஸோ உங்களுக்கு சர்வ் பண்ணாதது, பெனிஃபிட் கொடுக்காதது, அங்கெல்லாம் வந்து நீங்கள் வெளியே வர்றது, உங்களுடைய மைண்ட் வந்து டைவர்ட் பண்ணுறது பெட்டர். ஓகே, ஸோ உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன அப்படின்னா,
வெட்னஸ்டே, சாட்டர்டே லக்ஷ்மி நாராயணர் டெம்பிள், யோக நரசிம்மர் டெம்பிள் அங்கெல்லாம் போயிட்டு வாங்க. புதன், சனிக்கிழமை. ஓகே. ஸோ போயிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த சேஞ்சஸ் உங்களால் வந்து பார்க்க முடியும். சம்திங் உங்களுக்கு வந்து இந்த இஷ்யூஸ் இருக்குல்ல, அதை நான் சொல்லிட்டுருக்கேன். அதேமாதிரி கொஞ்சம் பாசிட்டிவ் வைப்லையும் உங்களால் வர முடியும். இப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த கல்டிவேட் அப்படின்றது வந்து இருக்குங்க. உங்களுக்கு வந்து இங்கே இன்னொரு விஷயமும் என்னன்னா, உங்களுக்கு வந்து படிப்பில் இருக்கலாம். இல்லை எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு ஃபீஸ் கட்டணும், இல்லை வந்து ஏதோ ஒரு மணி வந்து லாக் ஆயிருக்கு, இல்லை வந்து ஒரு கடன் இருக்குது, இல்லைன்னா வந்து ஏதோ ஒரு லேண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம், இல்லை வந்து ஒரு வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு மணி வந்து ஒரு ஒரு லாக் ஆகிருக்கு, இல்லை கிடைக்கல, எக்ஸ்பெக்ட் பண்ண அமௌண்ட் உங்களுக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது. அந்த மாதிரியெல்லாம் ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு போயிட்டுருக்கலாம். மேபி சிலருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் கூட இருக்கலாம் மேபி அது வந்து. ஆனால் எல்லாமே நான் இங்கே என்ன சொல்வேன் அப்படின்னா, ஒரு மிடிலாக தான் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு ஹையர் வைபாக நீங்கள் கொண்டு போகாமல், அது எப்படி ஒரு பேலன்ஸ்டாக நீங்கள் கொண்டு வரணுமோ அது கொண்டு வாங்க. சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து ஒரு ஃபேவர் இல்லை, உங்களுக்கு அங்கே வந்து அந்த அந்த பர்சனாக இருக்கலாம், அந்த சிச்சுவேஷனாக இருக்கலாம், உங்களுக்கு வந்து அங்கே வந்து ஒரு கொடுக்கல அப்படின்னா அதை நினச்சி வருத்தப்பட்டுட்டு இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் மொமெண்ட்டை வந்து இழக்காதீங்க. ஸோ ஃப்யூச்சர் என்ன வேணுமோ, உங்களுக்கு என்ன நீங்கள் பண்ணணுமோ அந்த பாசிட்டிவிட்டி கொண்டு வாங்க. அதை நீங்கள் வருத்தப்படுறனாலையும் இல்லை அந்த சேஞ்சஸ் ஆக போகிறது கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், நெக்ஸ்ட்டு நீங்கள் எதை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும், ஸோ அதை தான் நீங்கள் யோசிக்கணும். ஸோ மெயினாக இங்கே வந்து ரெண்டு விஷயம். சில விஷயங்கள் சரண்டர் பண்ணிடுங்க, சில விஷயத்துலேருந்து நெகட்டிவிட்டியிலேருந்து பாசிட்டிவ் இதில் வாங்க, பாசிட்டிவிட்டியில் வாங்க. அதே மாதிரி இனிமேல் நீங்கள் என்ன பண்ணணும், எதை வந்து கல்டிவேட் பண்ணணும் அப்படின்றது யோசிங்க. ஸோ உங்களுக்கு இப்போ என்ன தேவை, எதை வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் யோசிக்கணும். உங்கள் ஹெல்த்தாக இருக்கலாம், உங்களுடைய பசங்களோட விஷயமா இருக்கலாம், இல்லை உங்களுக்குரிய விஷயமா இருக்கலாம். அதை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் ஃப்யூச்சரில். அதே மாதிரி இதுவும் கொஞ்சம் பேலன்ஸில் கொண்டு வாங்க. உங்களுடைய ஒரு ரிலேஷன்ஷிப், உங்களுடைய ஃபேமிலி லைஃப், ஓகே, அதுவும் பேலன்ஸில் கொண்டு வாங்க. ஓவரால் உங்களுக்கு வந்து ஒரு இந்த மாதிரி ரீடிங் தான் உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ டச்னா எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.